மேம். இப்போ மிருகசீடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய உங்களுடைய தசாபுக்தி எதெல்லாம் சாதகமா இருக்கும்? எதெல்லாம் பாதகமா இருக்கும்? மிருகசீடம் அப்படின்னாலே இந்த செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வச்சுட்டு இருக்கவங்க தான் ரொம்ப சூப்பர். ஏன்னா எப்பயுமே இந்த பிரச்சனை 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 அப்படின்னா அது செவ்வாய் தான். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இது பிரச்சனை சொல்லப்போனால் கொடுத்து வச்ச ஆத்மாக்கள் சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. நம்புவோம். ஏன்னா செவ்வாதசையே வரலாம், நீங்கள் கொடுத்து வச்ச ஆத்மாக்கள் தானே. செவ்வாதசை வர அதில் தான் பிறக்கிறாங்க அவங்க. அப்போது அந்த முதல் கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் குழந்தை பிறந்தப்புறம் 2 விதமான விளைவுகள் அவர்கள் வீட்டில் நிகழலாம். ஒன்று, அப்பா ஏதாவது வீடு வாங்குறது, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை அப்படி வருது, இல்லை அம்மாவுக்கு சிசரின் பண்ணி அந்த குழந்தைய எடுக்கிறது, இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபாஷனை அதை கிரியேட் பண்ணிட்டு ஒன்றா ஒரு அபாஷனை கொடுத்துட்டு இந்த பிள்ளை பிறக்கிறது, இல்லை இது பிறந்தப்புறம் ஒரு அபாஷன் ஆகிறது அப்படின்ற மாதிரி மிருகசீட நட்சத்திரம் பிறக்கும் போதே கொஞ்சம் டெரர் பாண்டியாக தான் பிறக்கிறாங்க. செவ்வாய் ஒரு ஆளுமைக்குள் தான் அவர்கள் அமர்கிறார்கள். அமரும் போதே அடுத்து என்ன புத்தி வரும் அப்படின்னா, த ஸ்னேக் பாபு புத்தி தான் வரும். ராகுதசை தான் வரப்போகுது. ராகுதசை நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹானஸ்ட்டாக சத்தியமாக மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா 1% கூட நல்லது நடக்க போகிறது கிடையாது.